Love and subscribers and dear audience, welcome back to our channel. 30 லட்சம் ரூபாய்க்கு தனி வீடு, அதுவும் 11,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொமோட்டர் நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. உங்களோட ஆடியன்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணுங்க. நம்மள நிறைய பேர் தான் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் போதும் சார், தனியே ஒரு வீடு வேணும் சார், எலிவலை ஆனாலும் தனி விலை சாம், அதனால எனக்கு வந்து தனியா வீடு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் ரொம்ப நாளா நம்ம கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு. அயனாவரம்ல லீஸ் கொடுங்கன்னு கேட்டே இருக்கீங்க. நிஜமாவேங்க என்னால இன்னும் ஃபைன் பண்ண முடியல. நிறைய அந்த ஏரியாவில் உள்ள ரியல்டர்ஸ்டையும் சொல்லியிருக்கேன், ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்கன்னு. வரும்போது கண்டிப்பா உங்களை ரீச் அவுட் பண்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாக்க டெஃபினட்டா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் பிரஸ் பண்ணிக்கங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க லைக்கே ஒரு முறை தட்டி விட்டுருங்க, அது எனக்கு கண்டிப்பா என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் இது எந்த இடத்துல 30 லட்சம் ரூபாய்க்கு தனி வீடு தராங்க, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தராங்கன்றத நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். டியர் ஆடியன்ஸ், 11,000 ருபீஸ் கொடுத்தோன்னா வீடு புக் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. 30 லட்ச ரூபாய்க்கு வீடுனாங்க. நிஜமாக சொல்கிறீங்க? இப்படிலாம் சொல்லுவீங்க, கிட்ட வந்துட்டதுக்கப்புறம் வேறு ஏதாவது சொல்லுவீங்க, ஆடியன்ஸ் வந்து டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு. இல்லை ஷாம், அப்படிலாம் கிடையாது, இதில் நாங்கள் உண்மையிலேயே 30 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம். நாங்கள் சரின்ட்டு இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப அவங்க வந்து ஒரு 40 வீட்டை வந்து அதுக்குள்ளே அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் கிட்ட தான் இருக்குது. எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குங்க அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இது வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்ட இருக்குன்னா நீங்கள் என்ன சைஸில் தரீங்க அப்படின்னு கேட்டோம். நீங்கள் என்ன சைஸில் 30 லட்ச ரூபாய்க்கு வீடு தருவீங்க, என்ன உனக்கு வந்து ஒரு அரை கிரவுண்ட் லேண்ட் தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, சான்ஸே இல்லை அப்படின்ட்டாங்க. ஐயோ, சான்ஸ் இல்லையா? அப்போ என்ன தான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். 683 ஸ்கொயர் ஃபீட்டில் 560 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ நான் பேட்டர்ன் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டில் வந்து அவங்க வந்து ஒரு பேட்டர்ன் தராங்க. இன்னொரு 2-3 வேரியண்ட்டும் கொடுக்குறேன்னாங்க. ரைட், ஓகே, எனக்கு 30 லட்ச ரூபாய்க்கு, எங்கள் ஆடியன்ஸ்க்கு 30 லட்ச ரூபாய்க்கு தாங்க வேணும், அதனால் நான் இதை மட்டும் பப்ளிஷ் பண்ணுறேன்ட்டேன். அவரோட நம்பர் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், நீங்கள் கூப்பிட்டு வேணால் பேசி பாருங்கள். அவர் வேறு வேரியண்ட் இருந்தாலும் சொல்லுவாங்க. அது தவிர வந்து இதில் என்னென்னா 24 ஃபீட் ரோடு அண்ட் 30 ஃபீட் ரோடு இது ரெண்டுமே வந்து உள்ள டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரீட் லைட்டு, அவென்யூ ட்ரீஸு இதெல்லாம் வச்சு அந்த ஏரியா வந்து டெவலப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கங்கே அவென்யூ ட்ரீஸையும் நான் பார்த்தேன். அப்புறம் இதில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக எனக்கு பட்டது இது தாங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், இது வந்து 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு தனி வீடு செங்கல்பட்டுலேருந்து கிட்ட. ஏன்னா செங்கல்பட்டு பக்கத்தில் பரனூருக்கு முன்னாடி மஹிந்திரா சிட்டி, இப்படிலாம் பார்க்கும்போது எஸ்பி கோயில் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் குடுவஞ்சேரியோட ஒட்டி அடுத்தடுத்து வந்துடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு தனி வீடு இந்த பட்ஜெட்டில் அப்படின்றது தான் எனக்கு இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். நான் இன்னும் நிறைய வீடியோஸும் உங்களுக்காக வச்சுருக்கேன், அடுத்தடுத்த வீடியோஸும் வச்சுருக்கேன். அதுலேயே நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன், பார்ப்போம். நீங்களும் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் மேட்ரை மறந்துடாதீங்க. அப்புறம் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக்கையும் ஒரு முறை தட்டி விட்ருங்களேன். அப்புறம் பார்ப்போம், நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென், கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.